ஹாய் நண்பர்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 5:20 5:20 இருக்கும். பாதி விடிஞ்சிருக்கு, பாதி விடியல. ஸோ இந்நேரத்துக்கு எந்திரிச்சு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே அம்மா வீட்டில் இருக்கிறப்போ எங்களோட காலையெல்லாம் 5 மணிக்கு விடிஞ்சிரும். ஏன்னா அப்பாவும் சரி அம்மாவும் சரி கடை வச்சுருந்தாங்க. அந்த கடைக்காக காலையில் ஏர்லி மார்னிங் எப்போவுமே எந்திரிச்சிருவாங்க. எங்களையும் எழுப்புவாங்க. பட் எங்களால் எந்திரிக்க முடியாது. அம்மா அப்பா இருந்த வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அப்பா இல்லை. ஸோ அம்மா தான் இப்போ அப்பாவோட கடையை பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்க என்னையும் என் தம்பியும் தூங்க சொல்லிவிட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. பட்டு எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா சென்னையில் இருக்கும்போதும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு பழகிடுச்சு. தூக்கம் வந்துச்சு. ஏன்னா இந்த கிளைமேட் நம்ம ஊர் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் அம்மா தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு நான் கடைக்கிட்ட வந்துட்டேன். இப்போது லாஸ்ட் டைம் வந்தப்போ அம்மாவுக்கு கடையில் ரோசின்னு ஒரு பூனை ஃப்ரெண்ட் ஆச்சு. பட் அந்த பூனையை இப்போ காணோம். இப்போ இந்த நாய்க்குட்டி இப்போ ஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த நாய்க்குட்டி பேர் குட்டச்சி அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ இதுதான் நம்ம கடை. பெட்டி கடை தான், ரொம்ப சின்ன கடை தான். ஆனால் இந்த கடையை வச்சு தான் அப்பாவும் சரி அம்மாவும் சரி எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் அப்பா இந்த கடையை பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இப்போ அம்மா இருக்கிற திங்ஸை மட்டும், எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலையில் 5 o'clock அவங்க இந்த கடைக்கு வர்றது எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். ஆனால் ஐடியலாக இருந்தால் அவங்களுக்கு அப்பாவோட ஞாபகம் அதிகமாக வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதுக்கப்புறம் தம்பி லோன் கட்டிகிட்ருக்கான். அதுக்காக மட்டும்தான் அம்மா இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ பொழுது விடிகிற மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் அடுத்த ஒரு வெளிச்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பக்கம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலையில் அந்த குளிரில் ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு நம்ம பொழப்ப பார்க்குறது ஒரு பிளிஸ். அம்மா ப்ரிகாஷன்ஸோடு வந்திருந்தாங்க. ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபெல்லாம் போட்டுட்டு. நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. அதனால எனக்கு ரொம்ப குளிர்ச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அம்மா 8:30 வரைக்கும் இருந்தாங்க. என்னால் அவ்வளோ நேரம் இருக்க முடியல. நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பண்ணுறதுல ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு காம்பினேஷன். இந்த டேஸ்ட் நான் என்ன தான் அம்மா கிட்ட கேட்டு பண்ணாலும் எனக்கு சென்னையில் வரவே வராது. இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ரிலாக்ஸாக அம்மா வீட்டில் கால் நீட்டி படுத்துட்டு அப்போ தான் மூவி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் மனசு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக நமக்கு கெட்டது பண்ணவங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜெய ஹே ஹேன்னு இந்த மலையாள படம் பார்த்தேன். நம்மளை ஒரு அடி ஒருத்தர் அடித்தான்னா 10 அடி திருப்பி கொடுக்கணும், அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுச்சு. இப்படி 2 வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்கோட என்னுடைய டே ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. அதுதான் அம்மா வீடோட மேஜிக்னு நினைக்கிறேன். இனி நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கீப் வாட்சிங். பாய்.